2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறின பிறகு 1 ஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், ரெண்டையும் சேர்த்து லைட்டாக வெந்தயம் எண்ணெயிலே வறுபட்டு வரட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல்லை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்றையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடும் போது பூண்டோட மனம் எண்ணெயில் வதங்கி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள், ரொம்ப உரப்பு பார்த்து போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. எண்ணெயிலே மசாலாவெல்லாம் பிரட்டிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி கொதித்து வர டைமில் முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். முருங்கைக்காவும் சேர்ந்து நல்லா வெந்த பிறகு புளி கரைசல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்து வர்ற டைமில் நம்ம சுண்டை வத்தலை எடுத்து எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிற அந்த சுண்டை வத்தலை இதோட ஆட் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் விட்டு கொதிக்க வச்சு இறக்கிக்கணும். சூப்பரான முருங்கைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிரும். நல்ல மணமாக இருக்கும். சுட சுட சாதத்தோடு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.